தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மகளிர் உரிமை தொகை பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் அமைச்சர் மரிய வில்சன் தனது குடும்பத்துடன் பிரார்த்தனையில் ஈடுபட்டார். பின்னர் பேட்டியளித்த அவர், கடந்த ஆட்சியில் விவசாய கடன் தள்ளுபடி விவகாரத்தில் RBI கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை எனவும் இம்முறை விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நான் கேம்பெயின் பண்ண பார்த்து நிறைய இன்புட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க பப்ளிக். ரொம்ப முக்கியமாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. அதாவது இந்த 1000 ரூபீஸ் கலைஞர் உரிமை தொகை கொடுத்தாங்க இல்லைங்களா, அது கிட்டத்தட்ட நார்த் சைட்லேருந்து வந்தவங்க கூட கொடுத்துருக்காங்க. அது எனக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க. அதுவும் நாங்கள் வெரி சூன் ரிப்போர்ட் நான் கேட்டிருக்கேன். அந்த ரிப்போர்ட் எங்களுக்கு டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. விவசாய கடன் தள்ளுபடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2021 ஏஐடிஎம்கே அவங்க எண்ட் ஆஃப் த பீரியட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போனது டிஎம்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது 5 இயர்ஸாக அவங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் வேவர். பட் இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு 2024 RBI ஒரு ரூல் சொல்லியிருக்கிறாங்க. 45 நாளுக்குள்ளே நம்ம வேவரை வேவ் பண்ணி ஆகணும். ஒன்லி 45 டேஸ் தான் எங்களுக்கு டைம் பீரியடே கொடுத்துருக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கோம்.